சரி. கர்த்தர் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருடைய கிருபையில, விசுவாசத்துல நம்புகிறேன். இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போறது வந்து விசுவாச பார்வை அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை அருமையா நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஜெபிக்க தந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, நாங்கள் பார்க்க போகிற அப்பா ஆண்டவரே, இந்த பாடத்தை அப்பா ஆண்டவரே நீர் இது எங்களோடு கூட இருந்து கற்றுத் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவாறும் அப்பா நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்கள் சிந்தனை, எங்கள் மனது எல்லாம் ஒருமனப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை கவனிக்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிற அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா விசுவாச பார்வை அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்ம பார்க்கலாம். விசுவாச பார்வை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்த வந்து இந்த உலகம் எப்படி பாக்குது, அத வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத அதுதான் நம்ம வந்து விசுவாச பார்வை அப்படின்னு வந்து சொல்லலாம். உலக பார்க்கிற பிரகாரம் நம்ம பார்க்க கூடாது. நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருந்து அது நம்ம வந்து பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிள் இப்ப வந்து அது எப்படின்னா நம்ம ஒரு விசுவாசம் என்கிற அந்த கண்ணாடிய வந்து நம்ம போட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் அந்த அதுல வந்து நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கைய வாழ முடியும். அதுதான் விசுவாச பார்வை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் கண்ணாடி போடுறோம்னு வச்சுக்கோங்க. பிளாக் கலர் கண்ணாடி போட்டா நம்ம பாக்குற எல்லாமே எப்படிதான் தெரியும்? பிளாக்கா தான் தெரியும். இல்ல ஒரு எல்லோ கலர் கண்ணாடி போட்டோம்னா பாக்குற எல்லாமே எப்படிதான் தெரியும்? எல்லோவா தெரியும். அப்படி நம்ம எப்படி ரெட் போட்டோம்னா ரெட் கலர். அப்படி நம்ம வந்து போடுற கண்ணாடியை பொறுத்துதான் அந்த வெளியில உள்ள அந்த இது நமக்கு வந்து தெரியும். அப்படித்தானே? அதே மாதிரிதான் நம்ம வந்து விசுவாசம் அப்படிங்கிற கண்ணாடியை போட்டுதான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துமே நம்மளோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே பார்க்கணும். அப்படிங்கிற இதுலதான் கர்த்தர் வந்து இந்த காரியங்களை எனக்கு உணர்த்தி தந்த காரியங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, இதுல வந்து வேதத்துல வந்து விசுவாச பார்வை பார்த்த நபர்களை பத்தி நம்ம பார்க்கலாம். நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 4 நபர்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னாகமம் 13, 14 இந்த 2 அதிகாரத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மோசே வந்து ஒரு 12 பேரை வந்து கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பி வைக்கிறார். போய் பார்த்துட்டு வாங்க. அவர் வந்து எப்படிலாம் பார்க்க சொல்றாருன்னா, அங்க இருக்கிற ஆட்கள் வந்து பலவான்களா, இல்ல பலவீனரா, எப்படி தேசம் நல்ல தேசமா, கெட்ட தேசமா, அங்க குடியிருப்புக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இப்ப ஆட்கள் நிறைய இருக்காங்களா, இல்ல கொஞ்சம் பேர் இருக்காங்களா, எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேரை ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்ப சொல்றாரு. மோசே அதே மாதிரி ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புறாரு. போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்றாரு, தைரியமா நீங்க வந்து அதுல சில கனிகளையும் நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அப்போ அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் ஒரு 40 நாள் வந்து கழிச்சு எல்லாரும் ரிட்டர்ன் வராங்க. அந்த தேசத்தை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, ஒரு 40 நாள் கழிச்சு ரிட்டர்ன் வரும்போது, அந்த 10 பேர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாசிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 31ல இருந்து 33 வரைக்கும். எடுத்தவங்க வாசிங்க. கொள்ளையா அவர்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்கச் செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை சிஸ்டர் என்னாகும் 13 31ல இருந்து 31ல இருந்து 33. அவனோடு கூட போய் வந்த மனுஷரோ நாம் போய் அந்த ஜனத்தாரோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை வச்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான் ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியைப் போல் இருந்தோம். அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பச் செய்தார்கள்.
இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 10 பேர் வந்து அவங்க சொல்ற காரியங்கள் எல்லாரையுமே கலங்க செய்யுது. என்ன சொல்றாங்க? அது வந்து அவங்க கூட நம்ம எதிர்க்க முடியாது. அவங்க வந்து நம்மள பார்க்கல ரொம்ப பலவான்கள். அந்த தேசம் வந்து பட்சிக்கிற தேசம், ராட்சசர் எல்லாம் பார்த்தோம். அப்படி இப்படின்னு என்ன சொல்றாங்க? எல்லாமே துர்ச்செய்தியா சொல்றாங்க. அவங்க வந்து பார்த்த பார்வை அதுதான். அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி செங்கடலே பிரிச்சு கொண்டு வந்திருக்காரு. அது எவ்வளவு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். அதுக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படிதானே? அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்துட்டு வந்து கூட அவங்களுடைய இருதயத்துல அந்த விசுவாசம் இல்ல. அந்த விசுவாசம் இல்லாதனாலதான் அவங்களால அந்த விசுவாச பார்வை பார்க்க முடியல. எதர்ச்சியா பார்க்காங்க. சும்மா நார்மலா ஒரு மனுஷன் அனுப்புனா இததான் சொல்லுவான். இந்த ரிசல்ட்ட தான் சொல்லுவான். கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க இந்த ரிசல்ட் சொல்ல மாட்டாங்க. கர்த்தரோட இல்லாதவங்க தான் இந்த ரிசல்ட் சொல்லுவாங்க. கர்த்தர் செய்த எல்லா அற்புதத்தையும் பார்த்துமே அவங்க சொல்ற ரிசல்ட் வந்து ரொம்ப எல்லாருமே கலங்க பண்ற மாதிரி அங்க உள்ளதை அப்படியே சொல்றாங்க. ஆனா காலேப் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அதே அதிகாரத்துல ஆஹ் 30 சொல்லுங்க. 30 வாசிங்க. அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இவங்க சொல்ற ரிசல்ட் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதை கேட்டாலே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த எண்ணம் வந்து போயிரும். ஆனா காலேப் வந்து என்ன சொல்றாரு பாரு, அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து சொல்றாங்க. அவர் இந்த 27 பாத்தீங்கன்னா, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த ஆனாலும் போட்டுறாங்க. இது எல்லாமே இப்ப எல்லாமே கர்த்தர் சொன்ன மாதிரிதான் இருக்கு. பாலும் தேனும் அதெல்லாம் உண்மைதான். கர்த்தர் சொல்லியிருக்காரு, தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி அது பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். அதோட கனி இருக்குது, பெருசாதான் இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனாலும் அங்க இருக்கிற நெகட்டிவா எடுத்துட்டு வராங்க. ஆனாலும் அங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து காலேப் இடையில வந்து சொல்றாரு. எல்லாருக்கும் முன்பாக நீங்க வந்து அப்படி கையமர்த்தி சொல்றாரு. இப்படி நீங்க வந்து அது நம்ம போய் உடனே உடனே சுதந்திரத்துக் கொள்ளலாம். அதை நம்ம எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அதுதான் அந்த விசுவாச பார்வை இருந்தா வந்தா மட்டும்தான் நமக்கு இந்த விசுவாச அறிக்கை வரும். காலேப்புக்கு அந்த 10 பேருக்கு வராத அந்த விசுவாச அறிக்கை காலேப்புக்கு எப்படி வந்துச்சுன்னா, அவன் வந்து அவனுடைய பார்வை விசுவாச பார்வையா இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா செங்கடையிலே பிரிச்சு நம்மளை கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் வந்து நடத்தி கொண்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட தேவன் கண்டிப்பா நம்மள என்ன பண்ணுவாரு? இந்த இடத்துல கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டாருல, அதுக்கு மேல அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதுக்கு மேல அதுக்கு இடையில என்ன வந்தாலும் யார் பார்த்துப்பா? கர்த்தர் பார்த்துப்பாருங்கிற அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை எல்லாம் காலேப்புக்குள்ள இருந்தனாலதான் எளிதா ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்றாரு. அதே மாதிரி 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த 7, 8. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆஹ் எப்படி ஒரு சூப்பர்! அவ்வளவுல எல்லாருமே கலங்கி நிக்கிறாங்க. எல்லாருடைய இதுமே இருதயம் எல்லாமே அந்த துர்ச்செய்தி சொன்னவங்க பக்கம் சாஞ்சிச்சு. அவங்க வந்து அவ்வளவுக்குள்ள அவங்கள நம்புறாங்க. ஆனா இவங்க வந்து அந்த இடத்துலயும் சொல்றாங்க, நாங்க சோதித்து பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். அதே இது அவங்க நெகட்டிவா சொன்னாங்க, இது வந்து பட்சிக்கிற தேசம், நம்மளால போக முடியாது. வெட்டுக்கிளி போல இருந்தோம். வெட்டுக்கிளின்னா அப்ப பாருங்க எவ்வளவு குட்டியா நம்ம இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவ்வளவு பயங்கரமா சொன்ன இடத்துல இவங்க வந்து சொல்றாங்க, கண்டிப்பா கர்த்தர் வந்து நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுடைய பார்வை, அந்த காலேப் யோசுவாவுடைய பார்வை வந்து விசுவாச பார்வையாக இருந்தது. அதனாலதான் அவங்களால தைரியமா அந்த விசுவாச அறிக்கை பண்ண முடிஞ்சுச்சு. நம்ம விசுவாச அறிக்கை அவங்க பண்ணனாலதான் கடைசியில யார்தான் போனாங்க அதுக்குள்ள? அந்த யோசுவா, காலேப். அதுக்கு பிறகு 20 வயசுக்கு மேல உள்ள ஒருத்தருமே போல. அது விசுவாசம் இல்லாம இருந்த யாருமே போகல. அப்படிதானே? அப்போ கர்த்தருக்கே வந்து அந்த இடத்துல ரொம்ப கோவம் வருது. நான் அழிச்சு போடுறேன். இவ்ளோ இதை நான் இப்ப என் கிரியை பார்த்துமே இந்த ஜனங்களுக்கு என் மேல அந்த விசுவாசம் இல்ல. அந்த விசுவாச பார்வை இல்ல. அதனாலதான் வந்து அவங்க வந்து என்னை வந்து பரீட்சை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ
கோவத்துல பேசுறாரு. ஆனா அதே கர்த்தர் வந்து நம்ம காலேப்பை பார்த்து என்ன சொல்றாருன்னா 24ஆம் வசனம் சிஸ்டர். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேபு வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்படியே 30ஆம் வசனம் வாசிக்கிறது. 30. எப்போனோனின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ வந்து சொல்ற ஆண்டர் வந்து என்ன சொல்ற, காலேப் வந்து வேற ஆவியை உடையவனாக இருந்தான். அதான் தேவனுடைய ஆவி. அந்த தேவனுடைய ஆவி இருந்தாதான் அவங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா நார்மலா அந்த தேசத்தை ஆக்சுவலா பிராக்டிக்கலா அதை வந்து ஜெயிக்க முடியாதுதான். அதான் உண்மை. சரியா? உலகத்துக்கு அதுதான் உண்மை. ஆனா கர்த்தர் சொன்னா அத வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க. உலகத்தால அந்த இதை பார்த்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஆனா விசுவாசம் அப்படிங்கிற கண்ணாடியை போட்டு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அதை வந்து ஜெயிக்கலாங்கிற அந்த அதான் வேற ஆவி அவனுக்குள்ள. ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன எல்லா இதையுமே அவன் விசுவாசிச்சு கர்த்தர் மேல ஒரு அசையாத நம்பிக்கை வந்து அவனுக்குள்ள இருந்தது. அதனாலதான் காலேப் யோசுவா அவங்க 2 பேர் மட்டும்தான் நான் வந்து ஆடையற்ற தேசத்திலே போவேன் அது அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. மத்தவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அந்த 10 பேர் வந்து வாதையினால செத்துருவாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய விசுவாச பார்வை. அந்த விசுவாச பார்வை இருந்தனாலதான் அவங்களால விசுவாச அறிக்கை பண்ண முடிஞ்சுச்சு. அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க. சரியா? மத்தவங்க போன 10 பேரு இறந்துட்டாங்க. அவங்களால அந்த தேசத்துக்குள்ள போக முடியல. அதை நம்பி ஜனங்கள் அவங்க பின்னாடி இருந்தனால அவங்களாலையும் போக முடியல. ஆனா விசுவாச அறிக்கை செய்த அந்த விசுவாச பார்வை பார்த்து அந்த அறிக்கை செய்த யோசுவா அண்ட் காலேப் அவங்க 2 பேரால மட்டும்தான் அந்த தேசத்துக்குள்ள போக முடிஞ்சுச்சு. சரி, ஓகே. அடுத்தது நம்ம பார்க்கலாம். தாவீது. அடுத்த நபர் தாவீது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரம். அதுல வந்து 4ல இருந்து 7 ஃபர்ஸ்ட் வாசிங்க. 1 சாமுவேல் 17 4 to 7. அடுத்த நபர் வந்து யாருன்னா தாவீது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தேரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்காலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோளின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கும் நெசவுக்காரரின் படைமரத்தின் கனத்தையும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கால் இருமாயும் இருக்கிறது. பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோலியாத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க. எவ்வளவு அவன் வந்து ஒரு பெரிய ராட்சசன். அவனுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈட்டி அதெல்லாம் 600 சேக்கல் இரும்பான். அவ்வளவு பெரிய வெயிட். அவ்வளவு அதே தூக்குறானா அவன் எவ்வளவு பயங்கரமா இருந்திருப்பான். அவ்வளவு பயங்கரமா இருக்கிற ஒரு ஆள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால் விடுறாங்க. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 17:24 வாசிங்க. இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடுவார்கள். மிகவும் பயப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ அர்த்தத்தை பார்த்து வந்தவங்க தான். ஆனா அவங்க அவங்க அந்த ஜனங்கள் எப்படி பாக்குறாங்கன்னா அவனை ரொம்ப பயந்து கண்டிப்பா இவனை ஜெயிக்க முடியாதுங்கிறதுனாலதான் அவங்க பயந்து ஓடும். மிகவும் பயந்து அப்படின்னு போட்டிருக்கு. மிகவும் பயந்துன்னா அவங்க வந்து கண்டிப்பா இதுல வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க யோசித்தனாலதான் என்ன பண்றாங்க, பயந்து ஓடுறாங்க. யாரும் அவங்க கூட போட்டி போட போக மாட்டாங்க. ஏன்னா யாருக்குள்ளயும் அந்த ஒரு விசுவாச பார்வை இல்லை. கண்டிப்பா கர்த்தர் ஜெயந்தருவார் அப்படிங்கிற அந்த விசுவாச பார்வை இல்லை. ஆனா தாவீது வந்து ஒரு இளைஞன். அவன் வந்து ஒரு சின்ன பையன். அவன் வந்து போறான். ஒரு வாலிப பையன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் வந்து அந்த இடத்துல அவ்வளோ விசுவாசமா கண்டிப்பா இவன் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்கான். இந்த விருத்த சேதனம்
பண்ணாதான் இந்த பெலிஸ்தன் வந்து எம்மாத்திரம் அப்படின்னு இவன் வந்து எப்படி நம்ம கர்த்தரை வந்து நிந்திப்பான், இஸ்ரவேலின் சேனையை வந்து எப்படி இவன் நிந்திக்க முடியும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், அந்த ஒரு விசுவாச பார்வை கண்டிப்பா சவுல் கூட என்ன சொல்றாரு தாவீது கிட்ட, நீ வந்து இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லியுமே இவன் என்ன பண்றான், அந்த 38ல இருந்து 45 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் வந்து அது போட்டு பார்ப்பான். அது அவனுக்கு செட் ஆகாது. ஆஹா இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து கையில ஒரு தடி, வெறும் தடி, ஆட்டுல இருந்து 5 கூழாங் இதை மட்டும்தான் எடுத்துட்டு போறான். தடியோ அந்த கூழாங்கல், அது கவன், இவ்வளவுதான் வச்சிருந்திருப்பான். இதை எடுத்துட்டு அவன் போறான். ஆனா அந்த ஏத்தால நிக்கிறவன் எவ்வளவு பயங்கரமா நிக்கிறான். அவ்வளவு பெரிய அவனோட உருவம், அவனோட ட்ரெஸ்ஸிங்ஸ், அந்த கவசம், அதெல்லாம் அது பார்த்தாலே மத்தவர்கள் வந்து பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. ஆனா இவன் அட்லீஸ்ட் வேற எதையாவது பெருசா தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போல, ரொம்ப குட்டி ஒரு 5 கல்லு ஒரு கவனம் எடுத்துக்கிட்டு போறான். அது அவனுக்கு அவனோட விசுவாச பார்வை எந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கா, அவ்வளவு பெரிய ஒரு ஆளை வீழ்க்க ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு சாதாரண என்னமோ ஒரு 2 சின்ன பசங்களுக்குள்ள நடக்கிற சண்டை மாதிரி அவனுக்கு இது கூட இல்ல. இவன் வந்து எந்த அந்த யுத்த வீரன்னு சொல்ல முடியாது. இவன் வந்து ஆடுகளை தான் மேய்ச்சிட்டு இருக்கான் அந்த டைம்ல. அப்போ இவன் யுத்த வீரனும் சொல்ல முடியாது என்ன. ஆனா கூட ஆனா அவன் வந்து தேவனோடு இருந்தான். அதனாலதான் அவனுக்கு அந்த விசுவாச பார்வை. கண்டிப்பா தேவன் வந்து இவனை வந்து ஜெயிக்க வைப்பாரு அப்படிங்கிற விசுவாச பார்வை இருந்துச்சு. 45வது வசனம் வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். 46 வசனம். இன்றைய தினம் 46. கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தின ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இதுல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு விசுவாசம் இருக்கு. நீ பட்டயத்தோட ஈட்டியோட வருகிறா, ஆனா நான் வந்து நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அவர் எதுவுமே இது பண்ணல, கர்த்தரின் நாமத்தினால போறான். கர்த்தரின் நாமத்துல வேணா கண்டிப்பா கர்த்தர் வந்து இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாரு. உங்க மாம்சத்தெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், ஆகாயத்து பறவைகளுக்கு எல்லாம் போடுவோம். கர்த்தர் ஒருவரே தேவன் இந்த உலகமே உலகத்துல உள்ளவங்க எல்லாருமே அறிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற கர்த்தர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அது ஒப்பு கொடுப்பார். இன்னும் ஒப்பு கொடுக்கல, ஆனா விசுவாச அறிக்கை அவன் வாயில இருந்து வருது, கண்டிப்பா ஒப்பு கொடுப்பாரு. அதுதான் அதுக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய பார்வை விசுவாச பார்வையா இருந்தது. கண்டிப்பா கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாச பார்வை இருந்தனாலதான் அவன் வாயில இருந்து அந்த விசுவாச அறிக்கை வருகிறது, ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு கண்டிப்பா இன்றைய தினம் இன்னைக்கே அது நடக்கும். ஏதோ நம்ம 4 நாள் போட்டி போட்டு எல்லாம் கிடையாது, இன்னைக்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை வச்சு இது பண்றான். அங்க வந்து கர்த்தரே களத்துக்கு வராரு. அவனுடைய விசுவாச அறிக்கை, விசுவாச பார்வை பார்த்து யார் வரா, கர்த்தரே வராரு. ஏன்னா ஆக்சுவலா இவன் அடிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும், பின்னாடி பார்த்து விழுந்திருக்கணும். ஆனா அவன் வந்து என்ன பண்ணானா, முன்னாடி பார்த்து முகங்குப்புற விழுந்தான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட் இவனுடைய கைய வந்து இவன் அப்படி இது பண்ணிருப்பான். கரெக்டா அந்த பொட்டுல அடிக்கணும், ஒரே அடியில அப்படி படணும் அப்படின்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. இவன் சின்ன பையன், அவன் எவ்வளவு ஹைட்ல இருந்திருப்பான். இவன் அடிக்கிற இது ஒரே இதுல போய் அவன் இதுல படுது. ஆனா பட்டா இப்படிதான் விழணும், ஆனா முன்னாடி பக்கம் விழணும். ஏன்னா கர்த்தர் அங்க செயல்பட்டார். இவனுடைய விசுவாச பார்வை, விசுவாச அறிக்கையை கர்த்தர் கனம் பண்ணினார். அதனாலதான் அப்படி இருந்துச்சு. நம்மளும் வந்து நம்முடைய காரியங்கள் ஒருவேளை கோலியாத் போல பெரிய காரியமா இருக்கலாம். நம்முடைய இதெல்லாம் அசைக்க முடியாதுப்பா. கோலியாத்தை நம்ம அசைக்க முடியுமா? அது மாதிரி எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் அசைக்க முடியாது, வாய்ப்பே இல்லை, ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். எதுவா இருக்கட்டும்,
எந்த விதமான எப்படி விதமான காரியங்களா இருந்தாலும், அது அசைக்க முடியாத காரியமா இருந்தாலும், நீங்க விசுவாச பார்வை பார்த்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கண்டிப்பா அசைக்க முடியும். கண்டிப்பா கர்த்தர் அசைப்பார். நம்மளால முடியாது. கர்த்தர் வந்து கண்டிப்பா அசைப்பார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த விசுவாச பார்வை பார்க்கணும். விசுவாச பார்வை பார்த்தா மட்டும் தான் விசுவாச அறிக்கை வரும். சும்மா உலக பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு பயம் தான் வரும். ரொம்ப பயம் வரும். அ எப்படி அந்த 10 பேருக்கும் அந்த ஒரு பயம் வந்து துர்ச்செய்தி பரப்புனாங்க. நம்ம இங்க ஜனங்கள்லாம் பயந்து மிகவும் பயந்து ஓடி போனாங்க. இது இதெல்லாம் வந்து அவங்க நார்மலா எல்லாரும் பார்க்குற மாரி பார்க்கணும். அந்த விசுவாசம் அப்படிங்கிற பார்வைய விசுவாசம் கண்ணாடிய போட்டு நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு ஒரு தைரியம் வரும். கண்டிப்பா நம்ம அதனால என்ன பண்ணுவோம்? விசுவாச அறிக்கை. அப்படி விசுவாச அறிக்கை பண்ணும்போது நம்முடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக மாறும். மாறாமல் போகாது. கண்டிப்பாக மாறும். கர்த்தர் அத செயல்படுத்துவார். அதுக்குதான் நமக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பைபிள்ல வச்சிருக்காரு. சரி, அடுத்து ஒரு நபரை பார்க்கலாம். 100க்கு அதிபதி. மத்தேயு 8ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 100க்கு அதிபதி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ல இருந்து 13 வரைக்கும் படிங்க. ஆண்டவரே, 8 என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரிகளுக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்வான் என்றால் செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளரும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஓகே. இதுல பார்த்தோம்னா 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி வந்து போய் ஆண்டவர்ட்ட வேண்டுறாரு. இப்படி வந்து என் வேலைக்காரன் வந்து வீட்டுல திமிர்வாதமா இருக்கான். நீங்க வந்து இல்ல. கொடிய வேதனைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சுகம் கொடுக்கணுங்கிற மாதிரி போய் வேண்டாம். வேணும்னோடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். அங்க வந்து ஆண்டவரே சொல்றாரு, நான் வந்து சுத்தமாக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 100க்கு அதிபதி சொல்றான், இல்ல நான் அதுக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அது எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம்! மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இது. அவ்வளோ பெரிய விசுவாசம் இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்காரு. எல்லாருமே ஜனங்கள் தேடி போறாங்க. ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த ஒரு வார்த்தையினால அப்படின்னு இவன் கேள்விப்பட்டிருப்பானான்னு தெரியல. ஆண்டவர் தொட்டாரு சுகம் கொடுத்திருக்காரு. அப்படிதான் அவன் கேள்விப்பட்டிருப்பான். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி பார்க்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தா எதுலயுமே ஒரு வார்த்தை சொல்லி இப்படி சுகம் கொடுத்தாருங்கிற மாதிரி எந்த எக்ஸாம்பிள்ஸ் எந்த சாட்சியும் ஆண்டவர் வைக்க. இவன் வந்து அப்ப இவனுக்குள்ள எவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான். ஆண்டவர் வந்து இப்படி தொட்டு சுகமாக்கியிருக்காரு. இப்படி நிறைய பேர் சுகமாக்குறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பான். ஆனா இவனோட விசுவாசம் ரொம்ப பயங்கரம். அதனாலதான் ஆண்டவரே என்ன பண்றாரு, ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்பா இப்படி ஒரு விசுவாசமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கே ஒரு இஸ்ரவேல், அதாவது யூத ஜனங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு விசுவாசத்தை அவர் பார்க்கல. அது மட்டும் இல்ல, இவனோட அவ்வளோ பெரிய விசுவாசம் அவனுக்காகவா, அவனுடைய வேலைக்காரனுக்காக, இன்னொருத்த மேல உள்ள அன்பு, இன்னும் மற்றவர்கள் மீது உள்ள அந்த அன்பு, அந்த அன்புல அவன் அவ்வளவு ஒரு விசுவாசம் இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கண்டிப்பா ஆயிடுவான். சொஸ்தமானாலும் ஆகலாம் அப்படிலாம் அவன் சொல்லல. சொஸ்தமாவான். அவ்வளவுதான். கண்டிப்பா ஆயிடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் அவனுக்காக கூட வரல. யாருக்காக வந்தது?
அவனுடைய வேலைக்காரனுக்காக வந்திருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஆண்டவருக்கே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மத்தவங்க எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்க. அவங்களுக்காண்டி ஓடி வந்திருப்பாங்க நெறைய பேர். ஆனா இவன் வந்து அப்ப அதுவே ஆண்டவருக்கு வந்து ஒரு பெரிய இது. இவ்வளவு அன்பா ஒரு மற்றவங்க மேல இவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறானே! இவ்வளவு ஒரு விசுவாசமா கேட்கிறானே! அப்படி அதனாலதான் ஆண்டவரே அவன் விசுவாசத்தை குறிச்சு ஆச்சரியப்படுறாரு. அவனுக்கு அந்த விசுவாச பார்வை இருந்துச்சு. அந்த விசுவாச பார்வை இருந்தனாலதான் அவன் வந்து அந்த விசுவாச அறிக்கை பண்றான். சுஸ்தமாவான் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த விசுவாச அறிக்கை அவன் பண்றான். அதுக்கு அப்போ ஆண்டவரே வந்து ஆச்சரியப்பட்டுதான் சொல்றாரு. இப்படி மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யாரையுமே நான் இப்படி இஸ்ரவேலுக்குள்ள பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்துல வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்ப நம்ம வந்து விசுவாசத்துல குறைவா இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றாரு. அப்படிங்கறத இங்க எச்சரிக்கிறார். 11, 12 எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நமக்கே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அந்த விசுவாச பார்வை, விசுவாச அறிக்கை நமக்குள்ள கண்டிப்பா காணப்படணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதை சொல்லி முடிச்சோன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ விசுவாசத்துபடியே உனக்கு ஆகக்கடவுது அப்படின்னு சொல்றாரு. அந்த நாளிகையிலே அந்த நிமிஷமே என்ன பண்றான், அவன் சொஸ்தமாகறான். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்ம எல்லாருக்குள்ளயுமே வேணும். ஆனா நமக்கு கலக்கம் வந்துரும் இல்ல. அதுவும் நமக்குன்னா கூட சம்டைம் கொஞ்சம் விசுவாசம் வரும். ஆனா மற்றவங்களுக்காக அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வருதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த 100க்கு அதிபதி போல அவங்க மேல அவ்வளவு அன்பு இருந்தா மட்டும்தான் அவங்களுக்காண்டி நம்ம இவ்வளவு வைராக்கியமா ஒரு விசுவாசமா நம்ம வந்து ஜெபிக்க முடியும், கேட்க முடியும். இந்த அன்பு இல்லாட்டா கண்டிப்பா ஒண்ணும் முடியாது. அன்புதான் பிரதானம். அதுதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு. அவர் அன்பா இருந்தனாலதான் நமக்காக வந்தாரு, நமக்காக ரத்தம் சிந்தினாரு, எல்லாம் பண்ணாரு. அப்போ நம்ம நமக்குள்ள அந்த அன்பு இருக்கா? மற்றவங்களுக்கான அந்த அன்பு இருக்குதான் நம்ம பார்க்கணும். அந்த அன்புல நம்ம மற்றவங்களுக்காக எந்த அளவுக்கு விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம், விசுவாச பார்வை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறத வந்து இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம அறிவிக்கலாம். அடுத்தது வந்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மார்க்கு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. மார்க் 5ஆம் அதிகாரம். அதுல வந்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்கள பத்தி உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 12 வருஷமா அந்த உதிரப்போக்குனால ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து எல்லா வைத்தியராலையும் கைவிடப்பட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 27ஆம் வசனம் வாசிங்க. 27 மார்க் 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அப்போ அவரோட வஸ்திரத்தை தொட்டா நான் சொஸ்தமாவேன். அது வந்து எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம் இல்ல. அந்த வஸ்திரத்தை தொட்டா நான் சொஸ்தமாவேன். அதாவது ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, வஸ்திரத்தை நான் தொட்டாலே சொஸ்தமாவேன். அதுதான் சொஸ்தமான. ஒருவேளை நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆகலப்பா, இதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன், ஒருவேளை தொட்டா நல்லது தானே, அப்படியெல்லாம் சொல்லல. ஒருவேளை சுகம் கிடைச்சா நல்லது தானே, நான் தொட்டா சுகம் கிடைச்சிட்டா நல்லது தானே, அப்படி அவங்க யோசிக்கல. தொட்டால் சுத்தமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களாம். அப்ப இவ்வளவு ஒரு பயங்கரமான விசுவாசம். ஜஸ்ட் இயேசுவை குறிச்சு என்ன பண்ணிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அவரை பார்த்தது இல்ல. எந்த அற்புதத்தையும் அவங்க கண்ணாலையும் பார்த்தது. ஜஸ்ட் கேள்விப்பட்டிருப்பாங்க, இப்படி தொட்டாரா, இப்படி சுகம் கிடைச்சா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து அப்படி கேள்விப்பட்டவங்க எப்படி விசுவாசம் இருக்கணும் ஆக்சுவலா. அப்ப என்னையும் ஆண்டவர் வந்து தொட்டா, அவ தொட்டா சுகமாக்கிடுவாங்க. இல்ல எப்படியாவது வந்து அவங்க கேள்விப்பட்டதை வச்சு அவங்க அப்படிதான் விசுவாசிச்சிருக்கணும் ஆக்சுவலா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, முறை வஸ்திரத்தை தொட்டா சுகமாவே அப்படின்னு கண்டிப்பா அப்போ அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் காட் அவங்க. அப்ப அவரால கண்டிப்பா அவருடைய அந்த வஸ்திரத்துல கூட வல்லமை இருக்கும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய பெரிதான விசுவாசம். அதனாலதான் என்ன பண்றாங்க, கூட்டத்தின் நடுசுல போய் மெதுவா என்ன பண்றாங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே சுகம். அந்த விசுவாசத்தோட தொட்டனாலதான் அது சுகம். அதுக்கு அந்த கூட்டம் வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆஹ் அந்த தொட்ட உடனே சுகம்னோடனே ஆண்டவர் வந்து கேட்காரு, யார் என்ன தொட்டா அப்படின்னு சொல்லி கேட்காருல்ல. அப்போ 31ஆம் அதிகாரம், சாரி 31ஆம் வசனம் வாசிங்க. 31. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்டீரே என்றார்கள். அப்ப நெருக்கி கொண்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா ரொம்ப
கூட்டமா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா இயேசுவை எல்லாருமே டச் அவங்க கிட்ட உள்ள எல்லாருமே டச் பண்ணியிருப்பாங்க. அப்படிதானே? அப்படிதான் நம்ம யோசித்து பார்ப்போம். நெருக்கி கொண்டிருக்காங்கன்னா அதுதான் அர்த்தம். ஒரு நபர் இருக்காங்க. அவங்கள வந்து சுத்தி கண்டிப்பா எல்லாரும் நெருக்கிட்டு வராங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே நெருக்கிட்டு இருக்காங்களா, யார் தொட்டாலும் எப்படி கேட்க முடியும்? யாருக்கு தொட்டாலும் ஏன் கேட்கிறீங்க? அப்படிங்கிற மாரி, தொட்டது யாருன்னு இப்படி கேட்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப எல்லாருமே அத சுத்தி இருக்கிற எல்லாருமே அவர டச் பண்ணிட்டு தான் நின்றுருப்பாங்க. அப்படிதானே? அவங்க டச் பண்ண எல்லாருக்குமே சுகம் கிடைச்சிருக்குமா? இல்ல. அவங்க டச் பண்ண எல்லாத்துக்குமே அப்ப அந்த நேரத்துல அற்புதம் நடந்திருக்கணும் தானே ஆக்சுவலா. வஸ்திரத்துல வல்லமை உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா எல்லாருக்குமே அது கிடைச்சிருக்கணும். அப்படிதானே? ஆனா கிடைக்கல. யாருக்கு தான் கிடைச்சுச்சு? பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு மட்டும் தான் கிடைச்சுச்சு. ஏன்னா, அவளுடைய விசுவாச பார்வை அப்படியாக இருக்கு. அவர் வஸ்திரத்த ஓரத்த தொட்டா கூட எனக்கு சுகம் கிடைச்சிரும். அப்படிங்கிற ஒரு பெரிதான விசுவாச பார்வை இருந்தனால தான் அவ வந்து சொல்றா, நான் அவரோட வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவேன். வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த சொஸ்தமாவேன் அப்படின்னா கண்டிப்பா அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தனால தான் அவ போய் என்ன பண்ணியிருக்கா, வஸ்திரம் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேங்கிற அந்த விசுவாசத்தோட போய் தொட்டனால தான் அங்க அற்புதம் நடந்துச்சு. அப்ப அதனால தான் ஆண்டவர் கேட்காரு, வல்லமை புறப்பட்டு போனத அறிஞ்சு அவரு கேட்காரு, யார் என்ன தொட்டா? அப்ப என்னதான் ஆண்டவரோட பயணித்துட்டு அந்த நேரத்துல கூட போனவங்களா இருந்தாலும், அவங்களுக்குள்ள கூட அந்த விசுவாசம் இல்ல. ஆனா இவளுக்குள்ள ஜஸ்ட் கேள்விப்பட்டா. அவளுக்குள்ள அவ்வளவு பெரியதான விசுவாசம் இருந்தது. நமக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதா? நம்ம வாழ்க்கையில எத்தனை அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருப்பாரு. எத்தனை எத்தனை மரணங்கள்ல இருந்து நம்மள மீட்டு எடுத்திருப்பாரு. எத்தனை காரியங்கள்ல நாளைக்கு அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல உதவி பண்ணியிருப்பாரு. எத்தனை வந்து அவமானங்கள்ல இருந்து நம்மள தூக்கியிருப்பாரு. எத்தனை அவச்சொல்லுல இருந்து. ஆனா நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா ஆண்டவருக்கு இருந்திருப்போமானா, ம் வாய்ப்பு இல்ல. நம்ம வந்து கண்டிப்பா ஆண்டவருக்கு வந்து நான் முழுமையா அப்படிதான் ஆண்டவருக்காண்டி இருந்தேன். அதனாலதான் ஆண்டவர் மீட்டாரா? அப்படின்னா இல்ல. நம்ம பாவிகள் தான். நம்ம அநேக நம்ம எல்லாரும் யாருக்கு துரோகம் பண்ணியிருக்கோமோ இல்லையோ, இல்ல இந்த உலகத்துல பிறந்த நம்ம எல்லாருமே யாருக்கு துரோகம் பண்ணியிருக்கோம்? இயேசுவுக்கு துரோகம் பண்ணியிருக்கோம். அதான் உண்மை. எல்லா நேரமே நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரே ட்ராக்ல போறோமான்னா, இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல இயேசுவ வந்து மறுதலிக்கிறதுனா டைரக்ட்டா இயேசு இல்ல அப்படி கிடையாது. நம்முடைய செயல்களினால மறுதலிச்சிருப்போம். அப்படிதானே? ஆனா கூட நமக்கு வந்து அவர் இரக்கம் பாராட்டி, அவர் வந்து நம்மள வந்து தூக்கி எடுத்து, நம்ம மீட்டெடுத்து எத்தன நாள் நம்மள காப்பாற்றியிருக்காரு. இன்னைக்கு ஜீவனோட இருக்க நமக்கு முன்னாடி உள்ளவங்க, நம்மளோட சின்ன வயசுல உள்ளவங்க இறந்து போயிருப்பாங்க. ஆ நமக்கு நெருங்குனவங்க இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டாங்க. இருக்காம இருக்கலாம். ஆனா, நம்ம உயிரோட இருக்கோம். அதுக்கு அவங்கள விட நம்ம பெஸ்ட்டு அப்படின்னாலாம் இல்ல. ஆண்டவர் வந்து நம்மள வந்து இறக்கம் வச்சு தூக்கியிருக்காரு. அப்போ நமக்கு இந்த விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசம் அந்த விசுவாச பார்வை பார்த்தா மட்டும் தான் நம்மளால விசுவாச அறிக்கை பண்ண முடியும். இல்லன்னா விசுவாச அறிக்கை நம்மளால பண்ண முடியாது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம இப்படிதான் பார்க்கணுமா? நம்மளுடைய வாழ்க்கையில வர கஷ்டங்கள், துன்பங்கள், நஷ்டங்கள் எல்லாத்துலயுமே நம்ம இப்படிதான் பார்க்கணுமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம வந்து உலகத்தாருக்கு அது தெரியாது. நம்ம இப்ப வந்து இப்ப குழந்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம். இல்ல வியாதி ஏதோ ரொம்ப நாளா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மட்ட போய் சொல்றவங்க எல்லாம் இது வாய்ப்பு இல்ல. டாக்டரே சொல்லுவாங்க. வாய்ப்பு இல்ல. ஆ இதெல்லாம் நடக்காது. அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு? நம்ம பார்வை விசுவாச பார்வையா இருந்தா கண்டிப்பா விசுவாச அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் தந்திருக்காருன்னா, அத நீங்க விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த விசுவாச பார்வை இருந்தா மட்டும் தான் விசுவாச அறிக்கை பண்ண முடியும். அப்படி விசுவாச அறிக்கை பண்ண கண்டிப்பா விடுதலை உண்டு. ஏன்னா நமக்கு ரோமர் 10:10 ரோமர் 10:10 வாசிங்க சிஸ்டர். ரோமர் நீதி 10:10. உண்டாக நீதி உண்டாக இருதயத்திலே வாசிங்க sister. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்புண்டாக இதனால வாயினால அறிக்கைப்படும். ரட்சிப்புண்டாக அதாவது விடுதலை உண்டாக வாயினால அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அதை இது பண்ண முடியும். இந்த 4 பேர் லைஃப்ல நம்ம பாக்குறது அதுதான். அவங்க வந்து அறிக்கை பண்ணாங்க. அந்த விசுவாச பார்வை அவங்களுக்குள்ள இருந்தனால எல்லாரும் பார்த்த மாதிரி அவங்க பார்க்கல.
காலேப் யோசுவா வந்து மத்த 10 பேர் பார்த்த மாதிரி பார்க்கல. தாவீது வந்து ஜனங்கள் பார்த்த மாதிரி பார்க்கல. 100க்கு அதிபதி வந்து மற்றவங்க சொன்னதை கேள்விப்பட்டது மாதிரி அவன் பார்க்கல. நம்ம பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் மத்தவங்க சொல்றதை கேள்விப்பட்ட மாதிரி அவ பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் பார்க்கல. சரியா? அவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. அதுதான் விசுவாச பார்வை. அந்த விசுவாச பார்வை இருந்தனாலதான் அவங்களுக்குள்ள இருந்து அந்த விசுவாச வார்த்தை வந்தது. அந்த ஒரு விசுவாச வார்த்தை அதெல்லாம் சாதாரணமா, ஏன்னா தாவீதுலாம் எவ்வளவு சின்ன பையன். அந்த அவ்வளவு பெரிய ஆளு எதிர்த்து நிக்கும்போது நமக்கே என்ன கொஞ்சம் நடுக்கம் வரதான் செய்யும்ல. ஆனா அவ்வளவுக்குள்ள கான்பிடென்டா சொல்றான்னா கண்டிப்பா அவனுக்குள்ள அந்த விசுவாச இருந்ததுனாலதான், அந்த ஒரு இது இருந்தனாலதான், அந்த பார்வை இருந்தனாலதான் அவன் அந்த அறிக்கை பண்ண. சும்மா உலகத்துப்படி பார்த்துக்கிட்டு நம்ம அறிக்கை பண்ண முடியாது. நடுக்கம் வந்துடும். ஆஹா இது நடக்குமோ நடக்காதோ, ஒருவேளை காப்பாத்தாட்டா நம்ம உயிர் போயிருமே அப்படின்னு அவன் அப்படிப்பட்டவங்க இவ்வளவு ஸ்டெடியா போக முடியாது. அவ்வளவு வேகமா ஓடி போய் அந்த இதெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை. ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காவது போட்டுட்டு போவோம் அப்படின்னாதான் அவன் போயிருக்கணும். அப்படி கூட அவன் போகல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த அளவுக்கு அவனோட நம்பிக்கை, அவனோட விசுவாச பார்வை இருந்தனாலதான் விசுவாச அறிக்கை வந்துச்சு. நாமளும் இந்த 4 பேரு, நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம இந்த 4 பார்த்திருக்கோம். நீங்க சொன்ன அதிகாரத்தெல்லாம் நீங்க வீட்டுல மெதுவா வாசித்து பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களோட இன்னும் இடைப்படுவார். சரிங்களா? அந்த இதை வாசித்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து விசுவாச அறிக்கை பண்ணனாலதான் அவங்க வந்து அந்த பார்வை, அந்த விசுவாச அறிக்கை இதனால இருந்ததுனாலதான் ரட்சிப்பு உண்டாயிற்று. விசுவாச அறிக்கை பண்ணா மட்டும்தான் ரட்சிப்பு வரும். சரியா? விசுவாச பார்வை பார்த்து உலகம் அப்படி பார்க்காது. உலகம் சொல்லும், ஆஹா இதெல்லாம் எப்படி சாத்தியமே இல்லைன்னு சொல்லும். உலகம் என்ன சொல்லும்? சாத்தியமே இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருந்தாருன்னா நீங்க உறுதியா சொல்லலாம். கர்த்தர் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னா நீங்க உறுதியா சொல்லலாம். நம்ம வந்து கண்டிப்பா கர்த்தர் எனக்கு இது பண்ணுவாரு. இல்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு. நீங்க அதுபடி நடக்கும்னு நீங்க விசுவாசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா ஆஹா நடக்காது அப்படின்னு உங்களுக்கு சுத்தி உள்ளவங்க அப்ப நீங்க சொல்லணும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நான் அதை வந்து பாக்குறேன். நான் கண்டிப்பா இப்படி நல்லா சுகமாவேன். இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு குழந்தையோட நான் வந்து நிற்பேன். இதெல்லாம் நான் வந்து என் விசுவாச பார்வையில பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட வந்து அவங்க நெகட்டிவ் பேசுறவங்க கூட நம்ம ரொம்ப அவங்க கிட்ட டீப் இதெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கிட்ட ஜஸ்ட் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது, அந்த விசுவாச அறிக்கை பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு விடுதலை உண்டாகும். காலேப் வந்து அழகா சொன்னான், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அவ்வளவு கொடுமையா அவங்க வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க. இவர் வந்து எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். 2 பேரும் சொல்றாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. தாவீது இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அது எவ்வளவு பெரிய விசுவாசம். அவன் அவ்வளவு இதா இருந்துகிட்டு அவன் வந்து சொல்றது, கண்டிப்பா கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரு. யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். ரொம்ப லென்த்தா கூட நீங்க சொல்லலாம். ஒரே ஒரு வார்த்தை, சுகம் சுகம் உண்டாயிற்று அப்படி ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம். அதான் அவனுக்கு கிடையாது, அவன் வேலைக்காரனுக்கு. எஜமான் அந்த காலத்துல எல்லாம் எஜமான்கள் ரொம்ப இதா இருந்திருப்பாங்க அப்படிதானே? பொதுவாவே ஒரு லீடர் இல்லைன்னா கொஞ்சம் உயர் பதவியில இருக்கிறவங்க நமக்கு கீழே உள்ள வேலைக்காரங்களுக்கு இவ்வளவு இது பண்ணுவாங்களா? இவ்வளவு அவங்க சுகமாகணும்னு நினைப்பாங்களா? இருந்தா இருக்கா, போனா போறோம் அப்படிதான் பொதுவா நினைப்பாங்க. அப்படிதானே? ஆனா இந்த 100க்கு அதிபதிக்கு எவ்வளவு ஒரு இது பாத்தீங்களா? அந்த அடுத்தவங்களுக்காக அப்படி ஒரு விசுவாசத்தோட ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னது அப்படிங்கிற விசுவாசம் வந்து 100க்கு அதிபதி காணப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் அவன் அவ்வளவு ஒரு அவனுடைய இருதயத்துல அந்த விசுவாச அறிக்கை வர காரணமே அவனுடைய விசுவாச பார்வைதான். அடுத்தது நம்ம பெரும்பாடு மிஸ்ட்ரி, அவங்களும் அப்படிதான். அது வஸ்திரத்தை தொட்டாகிலும் நான் வந்து சுகமாவேன், சுஸ்தமாவேன் அப்படின்னு அத்தனை பேர் இருந்தாங்க. அத்தனை பேர் நெருக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா சுகமானது பெரும்பாடு மிஸ்ட்ரி தான். அதுக்கு காரணம் அவனுடைய விசுவாச பார்வை. அதனாலதான் அவன் விசுவாசம் அறிக்கை பண்ணுது. நம்ம கூட உலகம் பார்க்கிற பிரகாரம் நம்ம என்னைக்குமே பார்க்க கூடாது. அதுக்கு பதிலா விசுவாசம் அப்படிங்கிற கண்ணாடியை அணிந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். நமக்கு முடியாதது எதுவா இருக்கட்டுமே, ஒரு வியாதியா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியங்கள், நம்ம நினைக்கிற காரியங்கள், நம்மளுடைய தேவைகள் அப்படி கூட இருக்கலாம். இல்ல நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப், எதுவுமே உனக்கெல்லாம் இது முடியாதுப்பா, உன்னாலலாம் இவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியாதுப்பா, உன்னாலதான். ஏன்னா உலகத்துக்கு இது மட்டும் நமக்கு கிடையாது, நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கு. அப்போ நமக்கு உன்னால இவ்வளவு நேரம் எல்லாம் ஜெபிக்க முடியாது, உன்னால முழங்கால் போட்டு எல்லாம் ஜெபிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. நீ முழங்கால் போட்டா என்ன ஆகும்? உனக்கு முட்டு வலி வந்துடும், பேக் பெயின் வந்துடும் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதானே?
என்ன வேணாலும் சொல்லட்டுமே, ஆனா நீங்க விசுவாசமா கர்த்தர் என் கால்களை மான்கள் கால்களை போல ஆக்குவார் அப்படின்னு விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபிச்சு பாருங்க. முழங்கால் வலி எந்த வழியோ போயிடும். பேக் பெயின் எப்படியோ போயிடும். சரிங்களா? அதனால நம்ம எல்லாவற்றிலுமே நம்ம பார்க்கிற பார்வை விசுவாச பார்வையா இருக்கணும். அந்த விசுவாச பார்வை இருக்கும்போது மட்டும்தான் விசுவாச அறிக்கை பண்ண முடியும். விசுவாச அறிக்கை பண்ணினால் மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டு. அதனால நம்ம எல்லாருமே விசுவாச பார்வை பார்த்து விசுவாச அறிக்கை பண்ணி நம்ம வாழ்க்கைய வெற்றியுள்ள வாழ்க்கையா நம்ம கொண்டு போலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.